இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா பல விதமா பிரிக்கப்படுது. ஒவ்வொரு மாதிரியான 0 அவுட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேர்ல சொல்லப்படுது. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8, 9 வெரைட்டி இருக்குன்ற மாரி சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனா என்ன சொல்லுவாங்க? பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் டு த கோல்டன் டக் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்னது கோல்டன் டக்கா அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா அந்த டக் வெரைட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, டைமண்டு, ராயல் டக்கு, பேரு, கிங் பேரு, டைட்டானியம் டக்குன்ற மாதிரி இவ்வளவு தூரம் வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் த டக்குக்கும் எப்படி அவுட் ஆன எந்த பேர் சொல்லுவாங்கன்றத பாத்திரலாம். நம்ம கோல்டன் டக்லயே போயிடலாம். கோல்டன் டக்னா என்ன அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் எந்த ஒரு ரன்னு எடுக்காம முதல் பால்லே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு கோல்டன் டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் முதல் பால்ல சர்வைவ் ஆகி இரண்டாவது பால்ல அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு சில்வர் டக்குன்னு சொல்லுவாங்க. வழியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் 2 பாலுமே சர்வைவ் ஆகி 3வது பால்ல அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு பிரான்ஸ் டக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் டக்குன்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ஸ்மேன் எந்தவித லீகல் டெரிவரியும் ஃபேஸ் பண்ணாம அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு டைமண்ட் எக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு பேட்ஸ்மேன் எந்த ஒரு லீகல் டெலிவரி இல்லாம அவுட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் முதல்ல களம் இறங்கி நான் ஸ்ட்ரைக்கர்ல எண்ட்ல இருக்கும் போதே அவர் அவுட் ஆயிருந்தாரு, ரன் அவுட்டா மேன்கண்டோ, பேட்ஸ்மேன் அடிக்க போய் அந்த பால் பவுலரோட கையில போட்டு போல்ட் ஆகுதோ இந்த மாதிரியான அவுட்டுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் டக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்ல இருக்கும்போது அந்த பால் ஒய்டாவோ நோ பால் ஆவோ பேட்ஸ்மேனை பீட் பண்ணி அந்த பால்ல பேட்ஸ்மேன் அவுட் ஆனா கூட இந்த ஒரு டைமண்ட் டக்குள்ளதான் வரும். இதே மாதிரி இன்னொன்னு டைட்டானியம் டக்குன்னு இருக்கு. இந்த டைட்டானியம் டக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டைட்டானியம் டக்குக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் தான். ஏன் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 வேர்ல்டு கப்ல பங்களாதேஷுக்கு எதிராக ஹெல்மெட்டோட ஸ்ட்ராப் அறுந்து போய் லேட்டா கிரீஸுக்கு வந்தனால பார்த்தோம்னா டைம் அவுட்ல அவுட் ஆகி போயிருந்தாரு. இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் எதுல சொல்லுவாங்க அப்படின்னா டைட்டானியம் டக்குக்குள்ள கொண்டு வருவாங்க. இதற்கப்புறமா ராயல் டக்குன்னு ஒண்ணு இருக்கு. ராயல் டக்னா என்ன அப்படின்னா, ஒரு டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அத ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு ராயல் டக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லாஃபிங் டக்குன்னு இருக்கு. லாஃபிங் டக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் ஆடக்கூடிய இன்னிங்ஸோட கடைசி பால்ல ஒருத்தர் டக் அவுட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு லாஃபிங் டக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா பேர் டக்குன்னு சொல்றாங்க. பேர் டக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவுட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்ல தான் வரும். 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு பிளேயர் டக் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அது பேர் டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிங் பேர் இருக்கு. கிங் பேர்னா என்ன அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா முதல் பால்லே அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா கிங் பேர் டக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பேட்டிங் ஹாட்ரிக்ன்ற மாதிரி இன்னொரு டக் அவுட் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து 3 மேட்ச்ல முதல் பால்ல அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அவருக்கு பேட்டிங் ஹாட்ரிக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி டக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியே பார்க்கதான் ஒரு உருவங்கள் உள்ள பல ரூபங்கள்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சொன்ன இதுல எத்தனை டக் அவுட் உங்களுக்கு தெரியும்? இப்படி எல்லாம் கூட டக் அவுட்டா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொலி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.